ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள். புரட்சித்தி என்ற தரப்பிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உறவுகளுக்கும், எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்க பொறுப்பாளர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் பிறந்திருக்கிறது. தமிழர்களுக்கான அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றம். இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய செயலுக்கு தான் புரட்சி என்று பெயர். ஒருவன் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிறான், அவன் காலுக்கு செருப்பு தைத்து கொடுப்பது ஒரு புரட்சி. அது செய்தவன் புரட்சியாளன். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார்களே, நாங்கள் பழைய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் என்பார். அப்படி ஒரு ஆக சிறந்த புரட்சியை தமிழர் நிலத்தில் நிகழ்ந்து வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்று ஆரியூர் தம்பி முத்துக்குமாரின் நினைவு தினம். தமிழ் தேசிய இனத்தின் முன்னத்திய எங்கள் மூத்தவர் அண்ணன் பழனி பாபா நினைவு தினம் இன்றுதான். அவர்தான் சொல்வார், தமிழர்களே, நீங்கள் சாதியாக மதமாக நின்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள். தமிழர்களே, நீங்கள் சாதி மதமாக பிரிந்தால் பிளவுபட்டு கிடந்தால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆகவே இனமாக நில்லுங்கள், அதிலும் இன வெறி கொண்டு நில்லுங்கள் என்றார். அப்படி ஒரு இன வெறி கொண்ட கூட்டம் தான் கோயில்பட்டில் வரலாறு காணாத அளவில் திரண்டு இருக்கிறது. நாங்கள் சவால் விடுகிறோம், நாங்கள் சவால் விடுவோம். இதுபோல் ஒரு கூட்டத்தை கோயில்பட்டியில் ஒத்த ரூபாய் காசு கொடுக்காமல் எந்த திராவிட கட்சியாலும் கூட்ட முடியாது. நீ கூட்டிப்பார். அதற்கு தகுதி படைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். சீமான் தம்பிமார்கள் வேற யாரும் கிடையாது. எந்த அரசியல் பின்னணி கிடையாது, சாதிய பலம் கிடையாது, மதம் கிடையாது. 40 ஆண்டு காலம் சிறையில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை. வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை, கோட்டை கொடுக்கவில்லை, கோழி பிரியாணி கொடுக்கவில்லை, பதவி ஆசை காட்டவில்லை. ஆனாலும் கருத்தியலை முன்னிறுத்தி 31 லட்சம் வாக்குகளை ஒத்த ரூபாய் கொடுக்காமல் பெற்ற கட்சிடா தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி. அலர்ஜியில இருக்கிறான், ஜுரத்துல இருக்கான் திராவிடம் பூரா. நீ ஏமாத்தின காலம் போயிருச்சு. எங்க தாத்தனை ஏமாத்தின, எங்க அப்பனை ஏமாத்தின, எங்களை ஏமாத்த கூட நாங்க முழிச்சிட்டோம். இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதை விட்டு நாங்க விலக மாட்டோம். தமிழருக்கான அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல். நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்துவதுதான் இந்த மண்ணுக்கான அரசியல். நீங்க பாருங்க, இப்ப கூட இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்துல நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிஞ்சாங்குளம் பக்கத்துல ஒரே ஒரு சென்ட் குர்ரான் 444 ஸ்கொயர் ஃபீட் குர்ரான் நாங்கள் இங்க காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்டுகிறோம் தரவில்லை. 3 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று அதே பகுதியில் 650 ஏக்கரை தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்காக கிராபைட் என்ற கொடூர திட்டத்திற்கு நீ கொடுத்திருக்கிறான். யார் தடுப்பார்? கோயில்பட்டியை சேர்ந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தடுப்பாரா? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா? மந்திரிமார்கள் தடுப்பார்களா? படிச்சு பதவியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா? கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா? இல்ல. கிராபைட் தொழிற்சாலை இங்க வந்தா, கிராபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும். குறிஞ்சாங்குளம் பகுதியாக பாலைவனமா மாறும். 10,000 ஏக்கரை சேலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கொடுத்ததுதான். போய் பாரு, போய் பாரு. ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல. கொடூர நாசகார திட்டம். பொழுதுநேக்கு இந்திய ஒன்றிய அரசு, மத்திய அரசு, பிஜேபி அரசு பொழுதுநேக்கு சாட்டிலைட் விடுறான்னு நினைச்சிட்டு இருக்க நீனு. இன்கிரெடிபிள் இந்தியா, இந்தியா மிளறுகிறது விடக்கூடிய ராக்கெட்ல நீ பீத்துக்கிட்டு நிக்கிற. இல்லடா பைத்தியங்களா, உன் வீட்டுக்கு கீழே என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, என்னென்ன தனிமம் இருக்கு, என்னென்ன கனிமம் இருக்குன்னு சாட்டிலைட் பிக்சர்ல எடுத்து அம்பானிக்கு அத்தானிக்கு நேரடியா கொடுக்கறான். அப்படியே ஸ்கொயர் பண்றான்.
நீங்க ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆள் தானே திராவிட கட்சி. ஐயா மு.க. ஸ்டாலின் பிஜேபியை எதிர்க்கிற ஆள் தானே. நீ என்ன அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா, நில ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு திராவிட அரசு. ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான். இந்த நிலத்தை கையகப்படுத்துறான். நாங்க நிக்கல, நாங்க இனமா நிக்கல. நாங்க தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்த நிலத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள், தமிழர்கள் நாங்கள். எங்களை ஒரு முறை எங்கள் அரசியலை உத்து நோக்குங்க, எங்கள் அரசியல் ஆழமா பாருங்க. இந்த திராவிட அரசினால விளைஞ்ச ஒரு நன்மை சொல்லு பார்ப்போம். அவன் கொண்டு வந்த எந்த திட்டமும் எந்த சட்டமும் மக்களுக்கானதல்ல. பொழுதுனேக்கு சொல்றான் சிறுபான்மையின் பாதுகாவலன். என் தம்பி இந்த புத்தகத்தை தான் எடுத்துட்டு வந்தேன். நல்லா பாருங்க, யார் பிஜேபியின் பி டீம். இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் என் ஆரூர் தம்பி இடுமவன கார்த்தி இதை எழுதும் பொழுது 80 பக்கம் தான். இதை முடிக்கும் பொழுது 260 பக்கத்தில் முடித்தான். 260 பக்கத்தில் முடித்தான். இந்த புத்தகத்துக்கு மறுப்பு சொல்லி பாரு ஒருத்தன். ஒரு வடிவா பரிசுறேன். இதில் இருக்கு திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை செய்த தீமைகள், கொடூரங்கள், வன்மங்கள், வன்முறைகள் அத்தனை துரோக செயல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் பிஜேபியின் பி டீம் என்று. நாங்கள் அல்ல, இவன் கூறுகிறான், எங்களை நோக்கி கூறுகிறான். ஐயா பழனி பாபா தான் சொல்லுவாரு, ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் பாரு. அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்க நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கான வீரன் இருக்கான், மேதகுவே பிரபாகரன். அவன் கைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அது ஒரு வாழ்வியல். வரலாறு, புவியியல், அறிவியலை போன்ற ஒரு வாழ்வியல். அண்ணன் சும்மாவே எங்க அண்ணன் டெம்பரா பேசுவாரு. கோயில்பட்டியில வரலாறு காணாத கூட்டம், வரலாறு காணாத கூட்டம். அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கை ஒலி கேட்கும். கோயில்பட்டி நகரம் அதிரும். அண்ணன் சீமானின் ஒவ்வொரு பேச்சுகளும் வாக்குகளை, வாழ்வை மாற்றக்கூடிய ஆக சிறந்த வாக்குகளை மாற்றும் அவன் வார்த்தைகள். சும்மா இல்ல, கதறான். பாக்குறான், நடா இது 100 கோடி ரூபாய் செலவு பண்றோம், 5 லட்சம் பேரை இன்வைட் பண்ணா, 10,000 ஆடை வெட்டுனா, 1 லட்சம் கோழியை வெட்டுனா, கூட்டம் வரலையே, எப்படி வரும்? எப்படி வரும்? அது சீமானுக்கு மட்டும்தான் வரும். சீமானின் மேடை பேச்சு என்பது ஒரு மாலை நேர பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ், அரசியல் பயிலரங்கம். ஒரு முறை காது கொடுத்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சீமானின் பேச்சை நீங்கள் கேட்கணும். அண்ணன் சீமான் பேச்சை 3 பேர் தான் விமர்சிப்பான். 1, அண்ணன் சீமான் பேச்சை இதுவரை கேட்காதவன். 2, சாதி மத போதைக்கு அடிமையானவன். 3வது, சினிமா நடிகன் பின்னால் திரிபவன் இவன் தான். நாங்கள் ஒரு தலைமுறை வந்திருக்கிறது, படித்த தலைமுறை. இந்த சூழலில் அரசியல், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி சயின்ஸ் அண்ட் எக்காலஜி பாலிடிக்ஸ், சூழலிலே குறித்து ஒரு அரசியல் கட்சி சூழலில் சிக்கலை குறித்து பேசுகிறது என்றால் இந்த துணை கட்டத்தில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்ல. மிரட்டி பாக்குறேன்னு கன்னியாகுமரி குடும்பத்தில் ஒருத்தன தம்பி சேவியர் இழந்துட்டு நிக்கிறான். இனி பேச்சு அல்ல, நீ கையை ஓங்கும் பொழுது உன் கையை வெட்டக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அடிச்சு நொறுக்குவோம். வேலை இல்ல. நீ நினைப்ப பழைய காலம், தாத்தா காலத்து திமுக, உங்க ஆத்தா காலத்து திமுக இருந்துக்க, தாத்தா காலத்து திமுக இருந்துக்க. இது பிரபாகரன் காலத்து, இது சீமான் காலத்து, அவன் 307 பழனி பாபா காலத்து பிள்ளைகள் நாங்கள். அண்ணன் பழனி பாபா சொல்லுவார், ஒரு எழுச்சி மிக இளைஞர் சமுதாயம் எனக்கு பின்னால் உருவாகும். நான் பேசுவது அத்தனை கனிகள் அல்ல, விதைக்கப்பட்ட விதைகள். அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும். என் எலும்பு கூட, என் மரணப்படுக்கையில் கிடந்த எலும்பு கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தும். வருங்காலம் என்னை விடுதலை செய்யும், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று முழங்கினான் பழனி பாபா. அந்த பழனி பாபாவை இந்த நிலைமெங்கும் அவன் இஸ்லாமியன் அல்ல,
அவன் சிறுபான்மையின் அல்ல, எம் இனத்தின் தலைவன் என்று முழங்கிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி தான், வேற எதுவும் இல்ல. என் அருமை சொந்தங்களே, இந்த பழனி பாபாவை 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் கருணாநிதி என்ற கொடூரன். 2 முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1989 எதற்காக? ராமகோபால் என்ற பாசிச இந்து முன்னணியை சேர்ந்தவன், அவனுக்கு பதில் கொடுத்ததற்காக கருணாநிதி சகிக்க முடியாமல் ஒன்று போடுகிறார். பிறகு இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் இந்த நாட்டில் ஆபத்து என்று இந்து முன்னணி தலைவர் ராமகோபால் ஒரு புத்தகம் போடுகிறார். அதற்கு மறுப்புரை எழுதினார் அண்ணன் பழனி பாபா. மறுப்புரை எழுதின காரணத்திற்காக மீண்டும் 8 மாதம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவன் அண்ணன் பழனி பாபா. நாங்கள் சொல்கிறோம், ஒரு காலம் வரும், அது பிறந்து கொண்டிருக்கிறது. என் உறவுகளே, 24 தேர்தலில் நாடாளுமன்றத்திலே எங்கள் குரலை ஒலிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு the last drum card will be. இங்க இருக்காம்பாரு விவசாயி, இந்த விவசாய சின்னத்துல ஒரே ஒரு முறை கையை நீட்டி அந்த பொத்தான அமைக்க விடு. சும்மா இல்ல ஆள்காட்டி விரட்டுல மைய வைக்கிறது. உன்னை யார் ஆள வேண்டும், உனக்கான பிரதிநிதி எவன் என்பதை அடையாளம் காமிக்கிற இடத்துல இருக்கின்ற விரல். திருடனையும் கொள்ளைக்காரனையும் கொலைகாரனையும் பயங்கரவாதிகளையும் இதுவரை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு முறை செய்த பாவத்திற்கு பரிகாரமா ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள் அன்பான உறவுகளை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து திருப்பூர் சுடலை அவர்கள். பூமியே நம் சாமி என்று களியக்காவிலையிலே கற்பித்துவிட்டு, அரசியல் என்றால் என்னவென்று தென்காசியிலே வகுப்படுத்திவிட்டு, புரட்சி தீயை பற்ற வைப்பதற்கு அண்ணன் முத்துக்குமரனின் முழக்கத்தை முன்வைத்து கோவில்பட்டியிலே இன்னும் சில மணித்துளிகளில் கோர தாண்டவம் ஆட காத்திருக்கின்ற தாய்ப்புலி அண்ணன் சீமானை அண்ணன் சீமான் உள்ளிட்ட இங்கு கூடியிருக்கின்ற யாவருக்கும், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறிய அண்ணன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையின் மாலை நேரத்து வணக்கங்கள். மிக சரியாக 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாம் தமிழர் மேடையில் கடைசியாக பேசியது. அதற்கு பின்பாக 2024 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்த மேடையிலே ஏறுவதை நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக நான் உணர்கிறேன். உங்களில் பலருக்கும் ஒரு கேள்வி எழலாம், பேசுகின்ற திருப்பூர் சுடலை நீங்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விட்டீர்களா என்ற ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், ஆம், பருத்தி மூட்டை மீண்டும் குடோனுக்கே வந்துவிட்டது. எனவே பிறந்து கொண்டவர்களே, ஒரே செய்தி, நேரத்தின் அருமை கருதி இதே கடந்த காலத்தில் இதே தூத்துக்குடி மண்ணில் பரப்புரை செய்த அந்த நோக்கம் இன்றும் அப்படியே இருக்கிறது. என்ன காரணத்திற்காக தன் தேக்க உடலுக்கு தீ வைத்து நம் முத்துக்குமரன் செத்து விழுந்தானோ அந்த நோக்கம் இன்னும் அப்படியே இருக்கிறது. அவன் தூக்கி சுமந்த கனவை ஏந்தி பிடித்தபடி அண்ணன் சீமானின் தலைமையில் நாம் எந்த நோக்கத்தை முன்வைத்து 15 ஆண்டு காலம் களமாடி வருகின்றோமோ அந்த நோக்கம் இன்றும் அப்படியே நிற்கின்றது. எந்த கூட்டத்திற்கு எதிராக நம் அண்ணன் முத்துக்குமரன் செத்தானோ அந்த கூட்டம் இன்றும் அரியணையில் நிற்கின்றது. பெரும் வருத்தமாக இருக்கின்றது. ஒரே ஒரு செய்திதான், நாங்கள் திரும்ப திரும்ப வேலை செய்தோம். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் சுடலை கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளில் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சகஜமாக சென்று வந்தவன் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதே இந்த பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ அவர்கள் பதிவு செய்த செய்தி வாழுகின்ற சாட்சியாக இன்றும் அவர் இருக்கிறார், பெயர் வேண்டாம். அவர்தான் சொன்னார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 40 தொகுதிகளில் கழுதைகளை நிறுத்தினால் கூட 65 லட்சம் வாக்குகளை கட்டாயம் வாங்குவார்கள். அதை நான் சொல்லவில்லை, ஆளுங்கட்சியின் எம்எல்ஏ உளவுத்துறை தகவல் சொன்னதாக சொன்னார். நான் சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான், வழக்கம் போல 40 தொகுதிகளிலும் அண்ணன் சீமான் அவர்கள் தன் தம்பி தங்கைகளை புலிக்குட்டிகளை நிறுத்தினார் என்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் இன்னும் ஒரு படி வேலை பார்த்தோம் என்று சொன்னால் 75 லட்சம் வாக்குகளை கட்டாயம் நம்மால் பெற முடியும்.
75 லட்சம் வாக்குகளை பெற்றால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 2024 தேர்தல் முடிந்து அமைய இருக்கின்ற 17வது பாராளுமன்ற அமைச்சரவையில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் 4 பேரை நம்மால் டெல்லிக்கு அனுப்ப முடியும். அப்படி அனுப்ப முடிந்தால் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை பாடை கட்டி பால் ஊற்றி பானை வைத்து பானை உடைத்து இதே கோவில்பட்டி மண்ணில் அண்ணன் சீமானின் முன்னால் புதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வெகு வேகமாக வேலை பார்ப்போம். இறுதியாக ஒரு செய்தி, கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் போய் வேலை பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி, குறிப்பாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க அவங்க கிட்ட பேசும்போது, ஒரு யதார்த்தமா பேசும்போது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கும்போது கேட்கறது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி யாருப்பா, யாரை பிடிக்குமான்னு கேட்டா அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் 17 வயது 16 வயது பிள்ளைகளில் அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் 90 விழுக்காட்டு பிள்ளைகள் சொல்வது எங்கள் அண்ணன் சீமான், எங்கள் அண்ணன் சீமான் என்று சொல்கிறார். என்று சொன்னால் ஒரே ஒரு செய்திதான், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு வயசு இப்ப 17, 2026 சட்டமன்ற தேர்தலில் அவனுக்கு வயது 19 வயது. மிக சரியாக ஒரு தலைமுறை பிள்ளைகள் வாக்காளராக உள்ள வருவான். அப்படி உள்ள வந்தால் 75 லட்சம் வாக்குகளோடு சேர்ந்து அண்ணனின் லட்சியம் போல 1 கோடி வாக்குகளை 26இல் நாம் பெற்றோம் என்று சொன்னால் அண்ணன் சீமானை அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. திமுக முட்டி மோதுறான். என்ன எதுக்கு 6000 ரூபாய் கொடுக்கலாம் பாத்தீங்களா? 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கு சென்னையில கொடுத்தான், தூத்துக்குள்ள கொடுத்தான், தென்காசியில கொடுத்தான். மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எதுக்கு? இவர்கள் வெற்றியை வாக்குகளை எப்படியாவது வாங்கணும்னா இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உட்பட, வெள்ள நிவாரணம் 6000 ரூபாய் உட்பட கொடுத்தது வேண்டுமானால் ஸ்டாலினாக இருக்கலாம், கொடுக்க வைத்தது என்னுயிர் அண்ணன் சீமான் என்பதை நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் நாம் வெல்லுவோம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்து தூத்துக்குடி வேல்ராஜ் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். 2009ஆம் ஆண்டு என் மண்ணின், என் இனத்தினுடைய விடுதலைக்காக தனது தேக்குமர தேகத்திற்கு பெருநெருப்பை ஏற்றிய மாவீரன் முத்துக்குமாரினுடைய நினைவு நாள் இன்று நாம் இங்கு அணிதிரண்டிருக்கின்றோம். முத்துக்குமார் தனது உடலில் ஏற்றிய பெருநெருப்பிற்கான காரணம் எமது இனம் ஒட்டுமொத்தமாக 20 நாடுகளின் துணை கொண்டு, வல்லாதிக்க நாடுகளினுடைய ஒட்டுமொத்த துணை கொண்டு இந்திய அரசினுடைய துரோகத்தால் எமது இனம் ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் கொன்றளிக்கப்பட்ட போது குரல் எழுப்ப ஒருவரும் இல்லாது தெரு தெருவாக ஓடி ஓடி தெருவெங்கும் ரத்தத்தை வேறையாக சிந்தி எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வைத்த பெருநெருப்பு இன்று முத்துக்குமார் உடலில் ஏற்றிய பெருநெருப்பும் சேர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. எமது இனத்தினுடைய விடுதலை அது வென்றெடுக்கும் வரை அது ஓயாது எரியும். அதுவரை ஒவ்வொரு இளைஞனின் மனதிலும் அந்த பெருநெருப்பு எரிந்து நாம் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைப்போம். அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கின்ற பெருநெருப்பிற்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் போடும்போது இது தலையா கடல் அலையா என்று பேசுவார்கள். கோவில்பட்டில் கடல் இல்லாத குறையை இந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது. இந்த கோவில்பட்டியில் வாழ்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சீமானின் தம்பியாக நான் சவால் விடுறேன். நீ இதே போல ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டிரு, நான் அந்த கட்சியில வந்து நாங்க சேர்றோம். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கு கிடந்து தலையை குடிச்சாலும் நீ இது போல கொடுத்த கூட்ட முடியாது. ஏன்னா இது சீமானின் புரட்சி பட. 2009ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்காக தன் உயிரை தீக்கு இரையாக்கிய நெருப்பு தமிழன் அண்ணன் முத்துக்குமாருக்கு என்னுடைய வீர வணக்கம். முத்துக்குமார்
தன்னுடைய உடலை எரி திரவத்தை வைத்து எரித்துவிட்டு துண்டு பிரசரங்களை எரிந்துவிட்டு கிடக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். காவல்துறை அவர் உடலை எடுக்கிறது. உடலை எடுத்து முத்துக்குமார், அவர் முத்துக்குமார் பேர் தெரியாது, ஒரு இளைஞர், உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. முத்துக்குமார் அப்படிங்கிறார். என்ன பணி செய்றீங்க? நான் உதவி ஆசிரியர், உதவி இயக்குநராக பணி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. தள்ளாடிய குரல்ல நெறிஞ்சு கிட்டத்தட்ட 80 விழுக்காடு எரிஞ்சிட்டாரு. அப்ப எந்த ஊர்னு கேட்கிறாங்க. கொளத்தூர்னு சொல்றாரு. சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்துல ஆறுமவனேரி. நீங்கள் என்ன சாதி என்று கேட்கிறார்கள். முத்துக்குமார் நினைத்திருந்தால் நான் தமிழ்நாட்டில் ஒரு பெருங்குடியை, உழைப்பால் முன்னேறிய தென் தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு பெருங்குடி நாடார்குடி என்று சொல்லி இருக்கலாம். நாடார்குடி என்று பதிவு செய்திருந்தால் அவன் நாடார்களுக்கு சொந்தமாக மாறியிருப்பான். ஆனால் முத்துக்குமார் அவன் செத்து மடிகிற அந்த நொடியிலே நான் தமிழ் சாதி என்று சொன்னதால் ஒட்டுமொத்தமான தமிழ் சாதிக்கும் அவன் அண்ணன் தம்பியாய் மாறி போனான். அந்த இடத்துல சாதி செத்து தமிழ் தேசியம் மலர்ந்தது. அவனுடைய மரண வாக்குமூலத்திலே பதிவு செய்தார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், ஆனால் துரோகங்களை செய்தார்கள். இந்த காலகட்டத்தில், இந்த ஈழப் போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களுக்குள் உருவாவான். அவன் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள் என்ற அவன் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் உருவான தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அவன் சொல்லிட்டு போறான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஏன் முத்துக்குமாருடைய மரணத்தை திமுக எள்ளி நகையாடியது? அவன் ஈழத்தமிழுக்காகத்தான் தீக்குளிச்சான். திமுக கருணாநிதியுடைய ஊழலையோ, பியூஜிசி சட்டத்துக்கு எதிராகவோ, இல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராகவோ, இல்ல ஆத்துமணல் கொள்ளைக்கு எதிராகவோ, இல்ல திமுகவுடைய கொள்ளைக்கு எதிராகவோ அவன் தீக்குளிக்கல. ஆனா மரண வாக்குமூலத்துல அண்ணன் முத்துக்குமார் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. அந்த வார்த்தையை படிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு கால்ல நரம்புல, கால் கட்டவர நரம்பு இருக்குல்ல, அதுல இருந்து மூளை வரைக்கும் சுருன்னு ஏறி இருக்கு. என்ன தெரியுமா பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமாரு? அது சொல்லியே ஆகணும் தான் வந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உலக தமிழ்ல தலைவர் என்ற பட்டப்பெயரை சூடிக்கொள்ளவும், தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கு உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார். தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசண்டம் செய்து சதுராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் செய்தது என்ன? ஒருமுறை அவரே சொன்னார், தேர்ந்தெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்று. இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்கு. இவருடைய பம்மலாட்டத்தை பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்குன்னு சொன்னதுதான் சாபர் சேட்டை கூப்பிட்டு, என்னவா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? முத்துக்குமார் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்தாரு. முத்துக்குமாரா யார் அவரு? அவர் ஒரு டைரக்டரா. இந்த டைரக்டர்னாலே பிரச்சனை தான். இப்படிதான் சீமா நம்பியெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பிடிச்சி உள்ள போட்டாச்சு. இவனை உள்ள பிடிச்சி போட்ட வேண்டியதான். ஐயா அவர் தீக்குளிச்சு இறந்தார். அப்படியா? அவன் என்ன செஞ்சிரு, அவன் காதல் தோல்வியில இறந்துட்டான்னு சொல்லி அறிக்கை விட்டுற முறை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை முழுக்க காதல் 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 என்று திரிந்த இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம் வீரத்திற்காக மரணமடைஞ்ச, ஈழத்திற்காக மரணமடைஞ்ச ஒருத்தனை காதல் தோல்வியில மரணமடைந்தான் என்று எழுத வைத்தது. அந்த பாவத்திற்கு தான் கலைஞர் கருணாநிதி சாகர வரைக்கும் முதலமைச்சராக வர முடியாம செத்து போனார். அந்த பாவத்திற்கு தான். அந்த முத்துக்குமாருடைய நினைவை கொண்டாடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த முத்துக்குமார் இறந்த நாள் நேற்று. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள். இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிற அரசியலை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. பழனி பாபாவுடைய ஒரு பேச்சுல சொல்றாரு, மக்களை ரொம்ப புழுகிறாங்களே, ரொம்ப பொய் சொல்லி மக்களை ஏமாட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்கன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல நேரு கேம்பிரிட்ஜ் இருந்து வெளியே வருவாராம். 4 வாயிலில் 4 கார் நிக்குமா. அந்த அளவுக்கு நேருடைய அப்பா நேரு நேச்சாரா, பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு காங்கிரஸ் பரப்பிருக்காண்டா. ஏன்னா லூசு பயிலோடா, லண்டன் கேம்பிரிட்ஜ்ல இருந்தது ஒரே ஒரு வாசல் தாண்டா, எப்படா 4 கார் போய் நிக்கும், இது கூட தெரியாம அள்ளி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவன். இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுடைய அடித்தளத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவர் அண்ணன் பழனி பாபா. எல்லாத்தையும் பேசிட்டார். இன்னைக்கு கருணாநிதி எடுத்து சண்டை போடுறோம்,
ஜெயலலிதா வைத்து சண்டை போட்டோம், ஸ்டாலின் வைத்து சண்டை போடுறோம். அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த எம்ஜிஆர், கருணாநிதி என்கிற இரண்டு பேரும் பிம்பங்களை சுக்கு சுக்காக உடைத்து போட்டவர் அண்ணன் பழனி பாபா. அவர் இஸ்லாமியராக நின்றிருந்தால் இன்னைக்கு அவர் 5 சீட்டு 10 சீட்டு கொண்ட தலைவனாக இருப்பாரு. ஆனால் சாகும் முறை தமிழ் தேசிய போராளியாக நின்ற தலைவன் அண்ணன் பழனி பாபா. அவர் இஸ்லாமியரா ஒருபோது நிக்கல. கருணாநிதி பத்தி பேசும்போது சொல்றாரு, கருணாநிதி அன்னைக்கு குஷ்பு சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, கருணாநிதிக்கு தேவைப்பட்டா அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பாங்க கருணாநிதிங்கிறாரு. குஷ்பு திமுக சேர்றதுக்கு முன்னாடியே பேசியவர். அதனாலதான் பழனி பாபாவையும் புறக்கணிச்சாங்க, முத்துக்குமாரையும் புறக்கணிச்சாங்க. அந்த முத்துக்குமாரையும் பழனி பாபாவையும் இன்னைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் ஹிமாயின் பேசும்போது சொன்னாங்கல்ல, சேலத்தில் நடந்த மாநாடு கொடுத்து, சேலம் மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிங்க. எவ்வளவு? 5 லட்சம் கோடி, 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்கு, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சேரு. இவ்வளவும் பார்த்தோம். ஒத்த ரூபா காசு கொடுக்காமல் அவனால் கூட்ட முடியல. கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 3000 சேர காணுமா, 10,000 தண்ணி பாட்டில காணும், எல்லாத்தையும் கொடுமையா உப்பு பாக்கெட்டை காணும். உப்பு பாக்கெட்டை எவனா கிளம்ப மாட்டே. இதாண்டா நாம் தமிழர் அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கும் திமுக என்ன தெரியுமா வித்தியாசம்? கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 3 புத்தகத்தையாவது வாங்கிட்டு போகணும் நினைக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல். கட்சியை கூட்டத்துக்கு வந்தா 3 சீட்டு விளையாடும் நினைக்கிறது திமுகவின் அரசியல். கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 4 நல்ல கருத்துக்களை அண்ணன் சீமானிடம் இருந்து கேட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது நாம் தமிழர் அரசியல். ஆனால் கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 4 சேரையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போக நினைக்கிறது திமுகவின் அரசியல். கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 5 உறவுகளை சந்திக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் அரசியல். ஆனால் திமுக சேர்ந்து 5 கோடியால் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவின் அரசியல். இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வி அடைய போற கட்சியாக மாறி இருக்கிறது. அதற்கான மிகப்பெரிய சான்று சென்னை பெருவெள்ளம். அண்ணன் சீமான் பேசிய பொழுது நம்பல, நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர் பேசிய போது அவன் போய் சொல்றாங்க, நல்ல ஆட்சி 2.5 வருஷத்துல ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா அருமையா போயிட்டு இருக்கு. சொன்ன வாக்குறுதிக்குள்ள 100 விழுக்காடு நிறைவேற்றியாச்சு. அப்படி 100 விழுக்காடு என்ன தெரியுமில்ல, 25 தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக தீர்மானம், மானம் உள்ள திமுக ஒருத்தர் எவனாவது எழுதி சொல்லணும். 25 தீர்மானத்துல 11 தீர்மானம் இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, வெள்ள நிவாரணத்துல 4000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி. நன்றி சொல்லி மட்டும் 11 தீர்மானம். அப்புறம் நீட்டை ஒழிப்பதற்காக 80 லட்சம் கையெழுத்தை பெற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்காக இது எய்ம்ஸுக்காக செங்கலை தூக்கி காட்டிய உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. நன்றி சொல்லி மட்டும் 13 தீர்மானம். ஆனா கச்சத்தீவு மிஸ்ஸிங். அந்த ஒரு படத்துல விவேக் அண்ணா இந்த சரணாஸ்டோர் அதிபர் மாதிரி ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தர் வச்சு காமெடி பண்ணுவாரு. அண்ணாச்சி இந்த தக்காளி செடியை நக்க மறந்துட்டீங்க பாருல, அது மாதிரி இந்த இதை நக்க மறந்துட்டீங்க, கச்சத்தீவை நக்க மறந்துட்டீங்க. 1973 இருந்த இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். எங்க அண்ணன் கேட்டேன், என்ன 25 தீர்மானம் போடுறாங்களே எதுக்குன்னு கேட்டா, எதுக்கு தெரியுமில்ல, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இன்பநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய இளைஞரணி மாநாடு 3வது மாநாடு போட்டு அவர் பாளையங்கோடு இருந்து பேசுவாரு. என்னுடைய தந்தையார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படித்தான் சேலத்தில் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டிலே அந்த 80 லட்சம் நீட் எதிர்ப்பு தாத்தா மாதிரி பேரம் பேசுவான். அதனால சொல்ற கற்பனைக்கு ஆகாத்த வகையில் தந்தையார் நீட் எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் நடந்த அந்த அருமையான மாநாட்டில் 80 லட்சம் கையெழுத்துக்களை நீட்டுக்காக பெற்று போராடினாரு. அது உங்களுக்கு மறந்து போச்சா? அந்த திமுக கூப்பிட உட்கார வச்சிருக்கீங்களா? தொடர்ச்சியா சீமானுக்கே ஓட்டு போடுறீங்களா? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு சீமான் தான் நிரந்தர முதலமைச்சர் இருப்பாரு. அன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலின், துன்பநிதி ஸ்டாலின், துயரநிதி ஸ்டாலின் எவன் வந்தாலும் சரி நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. காமெடிக்கு பேச நினைக்கலாம், சீரியஸா சொல்றேன். 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான். இதான் நடக்க போகுது. ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டான். விஜய் வந்தாலும் சரி, அஜித் வந்தாலும் சரி, விஷால் வந்தாலும் சரி, தனுஷ் வந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் வந்தாலும் சரி, இனி பிறக்க போகிற நடிகர் வந்தாலும் சரி, இனி 50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அதற்கான சான்றுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பேய் பிடிக்குது. நம்ம ஊர் கருப்பசாமி கோயில்ல, நம்ம கடம்பூர் கருப்பசாமி கோயில்ல அப்படியே பறவை இதடிப்பாங்க, மேல அடிச்ச உடனே ஆட்டம் வரும் சிறு சிறுன்னு. அந்த ஆட்டை இப்ப வருது, அந்த ஆட்டம் வருது. அண்ணன் சீமான் நேற்று பேசும்போது நம்ம சுரண்டையில ஒரு தம்பி வந்து ஓடி வந்து தலைவா அப்படிங்கிறான். அண்ணன் விடுறாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் பேச்ச கேட்டா
பூனையே புலியா மாறுமுடா, ஆனா தமிழ புலியா மாற மாட்டானா? மாறுவா. உலகத்துல உடுக்க மேலம் சண்டை, அதுக்கு பிறகு உலகத்துல ஆட்டத்தை வர வைக்கிறது எங்க அண்ணன் சீமானுடைய பேச்சு. ஏன்னா அது உண்மையை பேசும், அது உறக்க பேசும், அது உறுதியா பேசும், அது நேர்மையை பேசும், அது நீதியை பேசும். அநீதிகளுக்கு எதிராக சாட்டை சொல்லுவது போல சுத்தி சுத்தி அடிக்கும் அண்ணன் சீமான் பேச்சு. அதனாலதான் கூட்டத்தை கட்டுப்பட முடியல. எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு அவதூறு, எவ்வளவு கேலி, எவ்வளவு கிண்டல். ஏங்க ஸ்டாலினுடைய பேச்சை எடுத்து பேசுவதற்கு யூடியூப் இல்ல. ஸ்டாலின் பேச்ச திமுக குடும்பமே கேட்காது. மொத்தமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு MK ஸ்டாலின். நீங்க வேணா போய் பாருங்க. 2,00,000 சப்ஸ்கிரைபர். ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. சேலம் மாநாட்டில் 53 பேர் வாட்சிங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் நாம் தமிழர் எங்க அண்ணன் சீமான் பேச போறாரு. NTK நாம் தமிழருடைய யூடியூப் சேனல் இருக்கு, தாய் தமிழ் இருக்கு. நீ எடுத்து பாரு. நாளைக்கு பிகே நியூஸ் கிரிட்ஸ், கலாட்டா, அது நியூஸ் 18 தமிழ்நாடு, தந்தி, புதிய தலைமுறை எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் சீமான் இந்த கோயில்பட்டில என்ன பேசுறாருதான் ட்ரெண்டிங்கா இருக்கும். ஏன்னா ஊடகத்துக்கான செய்தியை சீமான் தான். எனக்கு கிடையாது கிடையாது. அந்த திமுக ஸ்டாலின் பேசுவது என்ன பேசுறாருன்னு பேசுறதுல சீமான் என்ன பேசினாரு. இந்த இடத்துல பெரியார் விமர்சனம் பண்ணிட்டாரு, இந்த இடத்துல ஆப்போசிட் தூக்கி கொண்டாட்டாரு, இந்த இடத்துல தேவரை இதுதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கான செய்தியை தருகிற ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன்டா அவன் மட்டும் தான் செய்தி இருக்கு, மற்றவங்க செய்தி இல்ல. மக்கள்கிட்ட என்ன பேசுவான், மக்கள் என்ன பேசுவான்? வேணா அதிகபட்சம் இந்த ஆம்புலன்ஸ் விட்டு கலைப்பான், அதிகபட்சமா எதுதான் பண்ண முடியும் அவனால. அதனால நாம் உறுதியாக நிக்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த நாடாளுமன்றத்தில் நாம வாங்க போகிற வாக்குத்தான் நம்ம இதுவரைக்கும் பழி வாங்கிய, நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட, நம்மளை துன்பத்தில் தவிக்க விட்ட, நமக்கு கழிவறை இல்லாமல், சாலை இல்லாமல், கல்வி இல்லாமல், மருத்துவ மனை இல்லாமல் தவிக்க விடுகிற இந்த திராவிட ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நமக்கு இருக்கிற கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுவோம். கோயில்பட்டியா அங்க தேவரும் தேவேந்திரருக்கும் சண்டைப்பா, அதனால இடையில புகுந்து வேற யாராவது ஜெயிச்சுட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, இதுவரைக்கும் கோவில்பட்டியில் தேவேந்திராக திரண்டிருக்கலாம், இதுவரைக்கும் தேவராக திரண்டிருக்கலாம். முதலாக தேவரும் தேவேந்திரும் நாங்கள் சுந்தரலிங்கம் வாரிசு, முத்துராமலிங்கத்தின் வாரிசு என்று சேர்ந்திருக்கலாம். நாம யாரு? முதல்ல நாம யாரு? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனா தேவரும் தேவேந்திரும் சொந்த அண்ணன் தம்பி. அருணாக்கயிறு அவுத்து விட்டு பார்த்தா 2 பேரும் ஒரே முகம், ஒரே சித்தப்பன் பெரியப்பன். தொழில் பிரிச்சிருச்சு, ஆரியம் பிரிச்சிருச்சு, இந்த பார்ப்பனியம் பிரிச்சிருச்சு, திராவிடம் அப்படியே கெட்டியா பிடிச்சிருச்சு. அவர் தேவர், இவர் தேவ இந்திரர். அவ்வளவுதானே, அண்ணன் தம்பி, சித்தப்பன் பெரியப்பன், அவ்வளவுதான்டா. நாம அதை சொன்னது யார் தெரியுமில்ல? இதுவரைக்கும் முத்துராமலிங்க தேவரை தேவராக பார்த்த ஒரு கூட்டம் இருந்துச்சு, சுந்தரலிங்கனாரை தேவேந்திராக ஒரு கூட்டம் இருந்துச்சு, காமராஜரை நாடாராக பார்த்த கூட்டம் இருந்துச்சு. ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்பவர் தேவருக்கான தலைவர் அல்ல, சுந்தரலிங்கனார் என்பவர் தேவேந்திரக்கான தலைவர் அல்ல, வெள்ளைய தேவர் என்பவர் மரவருக்கான தலைவர் அல்ல, வேல் நாச்சார் என்பவர் வரவருக்கான தலைவர் அல்ல, அழகமுத்து கோன் என்பவர் கோனுக்கான தலைவர் அல்ல, பெருமடுக்கு முத்திரையக்கான தலைவர் அல்ல. நம் இனத்தின் பாட்டன்கள் என்று உறக்க சொன்னது எங்களுடைய அண்ணன், நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால தான் இந்த கூட்டம். அதனால இது கலைஞர் காலம் அல்ல, இது ஸ்டாலினுக்கான காலம் அல்ல, இது செந்தமிழன் சீமானுக்கான காலம், புரட்சிக்கான காலம். முத்துக்குமாருடைய கனவை நினைவாக்க, பழனி பாபாவின் கனவை நினைவாக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். விசிலோ, கைத்தட்டலோ, ஆர்ப்பரிப்போ அல்ல, விவசாயி சின்னத்திலே போடுகிற ஒரு வாக்கு. நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புற விஞ்ஞானி கூட தோற்கலாம், ஆனால் சோறு போடுகிற விவசாயி மட்டும் தோற்க கூடாது அன்பிற்குரிய மக்களே. அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் நிக்க போகிற நாம் தமிழகத்தின் வேட்பாளருக்கு விவசாயி சின்னத்துல ஒரு குத்து போடுங்க. அப்புறம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அண்ணன் சீமான் சொன்னாங்க, ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டுனா, கடைசி சொல்லி ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டுனா, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கல, ஒத்த சீட்டு ஜெயிக்க வைக்கல, உங்களுக்கு திமிர் பேச்சாடான்னு. ஒத்த சீட்டு எங்கள் இலக்கல்ல, மொத்த